வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற பயணத்துல இது எபிசோட் 44. கடந்த ஒரு 2-3 நாளா வீடியோ போடாதனால கண்டிப்பா ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஊத்தின்னு போயிடும் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்ல. அதனால எல்லாருக்கும் ஒரு பெத்தசை சும்மா வச்சுக்கோங்க. சரி, நம்ம கதைக்குள்ள வருவோம். காலையில எஞ்சி வழக்கம் போல பிரேக்ஃபாஸ்ட்லாம் அரெஸ்ட் டிவியை போட்டுன்னு உட்காந்துட்டேன். ஏன்னா நமக்கு இது விட்ட வேற வேலை இல்ல செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. நான் தான் சும்மா சுத்திட்டு இருக்கேன். ஏற்கனவே மதம் தான் இருப்பேன். இப்படி இருக்கிற பட்சத்துல மோர்லாம் குத்து கடுப்படிக்கிறாங்க. சரி, கொஞ்சம் மதம் தான் இருக்கும். அதை விட்டு வெளியே வரதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடலான்னு பிளான். அதனால படிக்க தேவையான புக் எடுத்துக்கின்னு சட்டு போட்டுன்னு ஒரு குழியில போட்டு வந்துட்டேன். இப்ப அடிக்கிற வெயில ஹைட்ரேட்டடா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாகுது. மூஞ்சில புளியா வர ஆரம்பிச்சிட்டாப்புல. இனிமே அதையும் என்னன்னு கவனிக்கணும். நண்பர் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதும் கொஞ்ச நேரம் அட்டியை போட்டு பேசி முடிச்சுட்டு இந்த நொறுக்கு தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வாயில போட்டுன்னு சம்மெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். செமஸ்டர் முடிஞ்ச உடனே அடுத்த அப்பு சிஎம்ஏக்கு இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த வாரத்துல 2 நாள் தான் ட்ரெயின் பண்ணேன். இந்த ஸ்கில் டே சேர்த்து அதோட 3 நாள். அதுவும் நான் ஸ்கிப் பண்ண நாள் எல்லாமே என்னோட வீக் மசில் டார்கெட் நாள். நான் எதை ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு நினைக்கணும், கரெக்டா அதை தான் ஸ்கிப் அடிக்கிறேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எனக்கு என்னன்னா நல்லா போயிட்டு இருக்க ப்ராக்ரஸ்ல மண்ணள்ளி கொட்டுற மாதிரி இது. அதெல்லாம் போக சரியாயிடும். இன்னைக்கு கதையை பார்ப்போம். இன்னைக்கு ஸ்கில் டே ஹேண்ட் ஸ்டாண்ட போட்டு டக் பிளான்ச்சுக்கான முயற்சியில இருந்து அப்புறம் LC to ஹேண்ட் ஸ்டாண்ட் ஒரு காம்போ பண்ணலாம்னு பார்த்தேன். முதல்ல பண்றதை விட இப்போ ஓரளவுக்கு ஏதோ பண்றேன். முதல்லலாம் இந்த அளவுக்கு வராது. இன்னைக்கு பரவாயில்ல. ஸ்கில் டே மஜாவா தட்டி விட்டு சின்னதா ஒரு கிளாஸ் பால் கடைசியா 2 முட்டை ஆம்லேட்டா போட்டு நீ நான் முடிச்சுக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் குறைன்னு இருந்தா கண்டுக்காதீங்க. இப்பதான் மைக்ல பேச ஆரம்பிச்சிருக்கேன். மண்டபத்திரம் நாளைக்கு பார்ப்போம்.